உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேயத்துடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் பார்த்து வருகின்ற நண்பர்களுக்கு இந்த மாதத்திலே 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025 கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 21/12/2025 மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த ராசி பலன்கள் இடைப்பட்ட நாட்களுக்கான வார ராசி பலன்களை பார்த்து வருகின்றோம். இந்த தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தந்து வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மனம் இருந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிதாக பார்க்கின்றவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறி இப்போது நாம் வார ராசி பலன்களை காணலாம். அதற்கு முன்னதாக இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய சுப நாட்களை நாம் பார்ப்போம். 15ஆம் தேதி சர்வ ஏகாதசியாக இருக்கின்றது தேய்பிரையிலே. 17ஆம் தேதி பிரதோஷமாக இருக்கின்றது. 18ஆம் தேதி மாத சிவராத்திரியாக இருக்கின்றது. 19ஆம் தேதி ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியும் அன்று சர்வ அமாவாசையும் இருக்கின்றது. அதனால் இந்த சுப நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நாம் வார ராசி பலனுக்குள் செல்லலாம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது இது இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். மேசராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். இதிலே உங்கள் ராசிநாதனோடு இணைய இருக்கின்றார் சூரியன். இந்த வாரத்திலே முதல் நாள் தவிர அடுத்து மறுநாளிலிருந்து சூரியனும் செவ்வாயும் இணைகின்றார்கள். சூரியனும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 4 மற்றும் 3ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த செவ்வாயுடைய பார்வை என்பது உங்களுக்கு நிச்சயமாக சுப பார்வையாக தான் இருக்கும். விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தாலும் கூட அவர் அமர்ந்திருக்கின்ற இடம் என்பது ஒரு சுபஸ்தானம். அங்கே இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சுப விரயங்கள் தான் கொடுப்பார். வீண் விரயங்களுக்கு வேலையே கிடையாது. நீ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றியும் ஒரு வெற்றி பயணமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரத்திலே. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 5 குடையவனாக விளங்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இணைகின்ற பொழுது நீங்கள் உங்களது வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் என்றால், சம்பாதிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்றால், உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்குமான உறவு ரொம்ப அருமையானதாக இருக்கும். ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதே போல நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தைகளிடத்திலிருந்து பெரிய குழந்தைகளாக இருந்தால் சம்பாதித்ததில் கூட உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் அவங்க இந்த வாரத்தில் ரொம்ப அந்யோன்யமாக அவங்களோட இருப்பாங்க. பிரிந்த பிள்ளைகளும் அதே மாதிரி தாய் மற்றும் தந்தை உறவுகளும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரத்திலே நமது மேசராசி சேர்ந்த அன்பு உறவுகள் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் பெருசானவொன்னே சம்பாதிக்கும் போது வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க பிடிச்சவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய குடும்பங்களில் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் ஓப்பனாக போய் கல்யாணம் பண்ணிவிட்டு பெற்றவங்களை மதிக்காமல் கூட இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பு, பெற்றோர்களோடு இணைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய தொடர்பு கொண்டு பேசினால், இது வரைக்கும் ஃபோன் எடுத்து பேசாத பிள்ளைகள் கூட பேசுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாய் தகப்பனோடு இணைய வேண்டும் என்ற ஆர்வமுள்ள பிள்ளைகளும் நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம். தன வரவு
கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. எங்கே சுற்றி உங்கள் கைக்கு காசு வந்துடும். சரிங்களா? பணம் வந்து உங்கள் கைக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கம் நிறையா இருக்குது. எங்கே சுற்றி பணம் வந்துடும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். செலவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா கூட ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எவ்வளோ வேணும் கேளு தர்றேன்ற மாதிரி அவர் உட்காந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை விழுந்து கொண்டிருக்கின்றது. 8ஆம் இடமும் செவ்வாயுடைய வீடு தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஆயுள் பலம் அதிகரித்திருக்கின்றது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வெளித்தொடர்புகள் மூலியமாக நிறைய வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் அனைத்து துறையை சார்ந்த அன்பு உறவுகள் நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய முயற்சிகளை எடுங்க. நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போன்னு சொன்னாக்க உங்களது பிள்ளைகளுக்கு திருமணங்களை செய்து வைக்கலாம். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்கள் புதியதாக உங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்ளலாம். அது ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாமல் இருப்பீங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். அதான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், பிள்ளைகளுக்கும் தந்தை ஒரு தாய் உறவுக்குமான ஒரு நெருக்கம் அதிகரிப்பதால் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து எகெனிஸ்டாக உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க. அப்பா அம்மா நீங்கள் பேசி உங்களுடைய கருத்தை சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கிடுவாங்க, நியாயமானதாக இருந்தால். சரிங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம். நீங்கள் எங்கே போய் என்ன பேசினாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தைரியத்தை கைவிடாமல் நீங்கள் முயற்சி எடுங்க. இளைய சகோதர சகோதரிகளோடு உங்களுடைய இணக்கமான சூழ்நிலை கொஞ்சம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. சில நேரம் கருத்து பரிமாற்றங்களில் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு இடைவெளி அதிகரிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாரத்தில். சரிங்களா? அதனால் அதுவும் முக்கியமாக இந்த திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். தாய் வழி சொத்துக்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு எகெனிஸ்டாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறுறாங்க. தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால், கேஸில் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு புதன்கிழமை வரைக்கும் இருக்குது. திங்கள் முதல் புதன்கிழமை வரைக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பு குறைவு. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி ஞாயிறில் தான் வாய்ப்புகள் வருது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு கடன் வாங்கி ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா கூட தாராளமாக செய்யுங்க. நிச்சயமாக ஒரு சுப விரயங்கள் தான் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படாது. ஒரு இடத்துல பணம் பரட்டி கூட ஒரு பெரிய கடனை கூட அடைப்பதற்கு நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவான வட்டிக்கு வாங்கி அந்த பெரிய கடனை நீங்கள் அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. 100% நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சில பேர் லோன் போட்டு அரசாங்கத்துடைய லோனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மன்னிக்கணும், இந்த வாரம் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும்னா உடனே செய்ய முடியாது. 2-3 தடவை அலைஞ்சு நீங்கள் அந்த காரியத்தை சாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தோடு நல்லா ஐக்கியமாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணமான நமது அன்பு உறவுகளுக்கெல்லாம் தாம்பத்தியங்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? பயன்படுத்தி அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நமது மேஷராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். 17ஆம் தேதி புதன்கிழமை பகல் 12 மணி முதல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:38 வரை மேசராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. நிதானம் தேவை. நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது.
காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது, அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். தனசானாதிபதியோடும் மற்றும் ராசிக்கு 5 குடையவனோடும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனோடு இணைந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரம் என்பது மிகுந்த சந்தோஷமான வாரமாக இருக்கின்ற நிலையிலே இருக்கின்றது. எந்த வகையிலும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே உங்கள் மனதை வைத்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு ராசிக்கு 2 குடையவனாக விளங்கக்கூடிய புதன் என்பது குடும்ப ஸ்தான அதிபதி, தனஸ்தான அதிபதி மற்றும் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் புதன். அவர் இணைஞ்சிருக்கும் போது என்னென்னா, நீங்கள் உங்கள் முன்னோருடைய ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்ல பயன் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் உங்கள் பேச்சை அதிகமாக மதித்து நடந்துக்கிடுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடிய வகையில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் உங்களை அரவணைத்து அன்போடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த பிரிவினைகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. பாதகங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்குரிய கிரகமான சந்திரன் இந்த வாரம் 17ஆம் தேதி விருச்சிக ராசியிலே அமர்கின்றார். 19ஆம் தேதி வரை அங்கே இருக்கின்றார். அங்கே நீச பலம் அடைகின்றார். அதனால் 3ஆம் இடத்துல குருவும் வக்கரமாக இருக்கார். அப்போ உங்கள் தம்பி தங்கைகளிடத்தில் கொஞ்சம் இந்த 17 to 19 கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நடந்து போய்கிட்டு கூட சும்மா போய்கிட்டு இருந்தால் கூட யாராவது உங்கள் மேலே அடிச்சுட்டு அவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் இருந்து செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நம்ம அதை பற்றி சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகள், நீ யார்கிட்டையும் கொஞ்சம் கடிந்து பேச வேண்டாம். உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடிய வகையில் பலர் நடந்து கொள்வார்கள். நம்ம அவங்க சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி விட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. நாம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துடுவோம். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. தடித்த வார்த்தைகளை தயவு செய்து அவசரப்பட்டு பேச வேண்டாம். நிதானமாக இருங்க. பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு, நம்மளுக்கு நன்மை. சரிங்களா? அதே போல் தாய் வழி உறவுகள் மிகுந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாரத்தில். சரிங்களா? அதே நேரத்தில் சூரியன் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாயோட சேர்கிறார். செவ்வாய் ஒரு ராசிக்கு 7 குடையவன். அப்போ இந்த ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கும் மாமியாருக்குமான உறவு மேம்படும். பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய மாமனாருக்குமான உறவுகள் மேம்படும். ஒருத்தருக்கு மன வருத்தம் கஷ்டங்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி இப்போ அந்த கருத்து வேற்றுமைகள் மறைந்து எல்லோரும் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? 7 குடையவன் செவ்வாய் 8ல் உட்கார்ந்து தான் நம்மளுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் ஏதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக செவ்வாய் 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதியாக இருந்தாலும் நமக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தால் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக முடியும், நன்மையாக முடியும். அதே நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருந்து இந்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குறாங்க. 11 குடையவன் குரு பகவான் இந்த வாரம் வக்கரகதியில் இருந்து வாரத்தின் கடைசி நாளில் மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்துடுவார். அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த உங்கள் தனஸ்தானம் வலிமை அடைகிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான யோகங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, எதுவுமே நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் இப்போ நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த வாரத்தின் இறுதி நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது தொடர்ந்து அடுத்த வாரமும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் முயற்சிகள் எடுங்க, அனைத்து நன்மையாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நம்முடைய ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும், அதே நேரத்தில் செவ்வாயினுடைய எண் 9 அதிர்ஷ்ட எண்ணாகத்தான் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம்.
19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:38 முதல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. மிகுந்த கவனத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது இது இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். மிதுன ராசி சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இந்த வாரத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு கடன் வாங்கி கூட சில காரியங்களை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12 கூடியவனோடு சேர்ந்து பார்க்குறாரு. அவர் 12 கூடியவன் கடைசி 2 நாள் தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே நேரத்தில் மீதம் இருக்கும் 5 நாட்கள் விரயஸ்தானாதிபதி கூட உங்கள் ராசிநாதன் இணைஞ்சிருக்கிறார். அங்கே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த முதல் 5 நாட்கள் உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும். எண்ணமும் சிந்தனையும் எப்படியாவது நம்ம ஒரு கடன் வாங்கி கூட ஒரு காரியத்தை செஞ்சிருவோம்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த 5 நாள் நீங்கள் பல்ல கடிச்சு கடன் வாங்காமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால், 6ஆவது நாள்லேருந்து உங்களுக்கு கடன் வாங்காமையே அந்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும். யார் மூலியமாவது உதவிகள் கிடைச்சிடும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த வாரம் அமைந்திருப்பதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப கடமை. முன்கோபம் இருக்கக்கூடாது. கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி செவ்வாயினுடைய தாக்கம் உங்கள் ராசி வீட்டுக்கு விழுகிறது. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். முன்கோபம் அதிகம் நம்ம ஏற்படும். வார்த்தைகளில் சில நேரங்களில் நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பேசிடுவோம். குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் நம்மளுடைய கடுமையான வார்த்தைகள் மூலியமாக குடும்பத்திலையும் பிரச்சனையை உருவாக்கிடுவோம். அப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கிடுவீங்க. அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது. யாருக்கிட்டையும் உங்களுடைய இருப்பை வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுடைய இருப்பு வெளிப்படுத்தினீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு போனாங்கன்னா தரமாட்டாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி உறவுகள்கிட்டையும் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தி கொள்வது நல்லது. பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள்கிட்ட அதிகமாக நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு செலவு செய்ய சொல்ல வேண்டாம். வெட்டி செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதே பிள்ளைகள் உங்களுக்கு அந்த கடைசி இந்த 6ஆவது நாள் 7ஆவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது சனி ஞாயிறுலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் அந்த வாரத்தின் கடைசி 2 நாட்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்யலாம். அதுவரை பொறுமை காத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே மாதிரி களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 8ஆம் இடத்துல தொடர்ந்து நீடித்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால மனைவி வழி சொந்தங்கள், அந்த உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீண்டு கொண்டே தான் இருக்கிறது. அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு நஷ்டமோ பிரச்சனையோ இல்லை. அதே நேரத்தில் தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல உதவி செய்வாங்க. பெரிய உதவிகளை கூட செய்து உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில், என்னடா நம்ம எதுவும் நினச்சோம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்களேன்னு நீங்கள் பாராட்டக்கூடிய வகையில் சில காரியங்கள் உங்களது இல்லற துணையிடத்திலிருந்து கிடைக்கலாம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனி ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால ரொம்ப வலிமையாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உடம்பு மனசு எல்லாமே இரும்பு போல் உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தைரியசாலியாக இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் எந்த விஷயத்திலும் துணிந்து இறங்கி காரியத்தை சாதிப்பதில் மட்டும் கவனமாக இருங்க. குலதெய்வம் உங்களுக்கு இப்போ தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது. 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வரப்போகிறாங்க. சரிங்களா? அப்போ இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கூடுது. உங்கள் தெய்வ தம்பி துணையும் உங்களுக்கு இருக்குது. தந்தைக்குரிய கிரகமான சனி பகவான் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இன்னும் வக்ரமாக தான் இருக்கார் குரு பகவான். அப்போ குருவுடைய வக்ரம் தனிகின்ற வரையில்
நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் தொழிலில். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிர்வாகஸ்தராக இருந்தாலும் சரி, அல்லது முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கடிந்து பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தால் உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் கடிந்து நடந்து கொள்ளக்கூடாது. அதனால் உங்களுக்கு பின்னாளில் மன கஷ்டங்கள் வந்துடும். ஏன்னா அவங்க மறக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். நீங்கள் கவனமாக பேசலைன்னா வார்த்தைகள் தடிப்பு வார்த்தைகள் வந்துடும். சொல்லி ரொம்ப வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்கள போய் டக்குன்னு 2 வார்த்தையை பேசிட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ காயப்படும்ன்றதை நீங்கள் உணர்ந்துக்கணும். இது மாதிரியான சம்பவங்கள் 100% நடக்கும் உங்களது வேலை இடங்களில். அப்போ நடக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை முன்னெச்சரிக்கையாக வாயை நாம் கட்டி போடணும். சரிங்களா? டக்குன்னு கோவம் வந்தால் கூட டக்குன்னு கொஞ்சம் 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு சடனாக நீங்கள் சைலண்ட் ஆகிட்டிங்கன்னா, சரி பார்த்து செய்யுங்கன்ட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்களும் அந்த குற்றத்தை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் மாறிடுவாங்க. இல்லைன்னா அந்த வார்த்தைகளை கடைசி வரைக்கும் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்களோட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. சரிங்களா? அப்போ வேலை நம்ம நிறையா நேரம் நீங்கள் மைண்டு நல்லா இருக்கும்போது அவங்கள்ட்ட கூட்டு பேசுனீங்கன்னா அவங்க சரியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பல பகைகள் உருவாகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறேன். வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணங்கள் கூட இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண யோகமும் இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு கைகூடும். சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராசியை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே அது ஒரு கலத்தர் தோஷம். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ மன வாழ்க்கையில் ஒரு இல்லற துணை அமைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுங்க, எல்லாம் நன்மையாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த அதிர்ஷ்ட எண் என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால 8ஆம் எண்ணையே நீங்கள் தொடர்ந்து இந்த வாரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயன் இருக்கும். அல்லது 4ஆம் எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். எந்த விதத்தையும் கெடுதல் செய்யாது. உங்கள் பணத்தை வீணடிக்காமல் நஷ்டமாக்காமல் உங்கள் கைக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் இந்த நம்பர்களை பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது இது இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சந்திரன் இந்த வாரத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். 17ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு சென்று நீசமாக போகின்றார். அப்போ 17 to 19 2 நாள் பலம் இழந்து காணப்படுவார். ஏற்கனவே உங்கள் கடக ராசியில் குரு வக்கரமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு கடகத்தை சில தொந்தரவுகளை கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இவர் என்ன செய்ய போகிறார்னா, இந்த வாரம் அந்த 21ஆம் தேதி, இந்த வாரம் 21ஆம் தேதி அவர் மேலே பயிற்சியாக போகின்றார். சரிங்களா? 21ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அப்போ மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொன்னாக்கா, இந்த கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும். நீங்கள் வைப்ரேஷன்லேயே இருக்கிறீங்க, டென்ஷன்லேயே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை இருக்குது. இங்கே இருந்தாலும் ஒரு கவலை உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பிரச்சனைக்குள்ளவராக மாற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. அதனால் இந்த வாரம்தான் உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. ஆனால் வாரத்தின் கடைசி நாள் தான் அந்த அமைப்பு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல இந்த 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் மரியாதையும் உங்களுக்கு செல்வாக்கும் குறைவில்லை. சரிங்களா? என்ன கேட்டாலும் கிடைக்கும். எந்த விதத்திலும் உங்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கு வந்துவிடாது. நல்ல ஒரு சூழ்நிலையில் எல்லாமே பயணிக்கும். அதே நேரத்தில் 17 to 19 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் வீக்காகிறாரு. ராசி வீடும் உங்களுக்கு வீக்காக இருக்கும்போது
உங்களுக்கு கஷ்டம். அதே நேரத்தில் கடகத்துக்கு 8ல் சனி இருக்கிறதுனாலையும் அது ஒரு வீக். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பல 3 வகையில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் பாதிப்புகள் இருக்குது. எதிரி ஸ்தானத்தில் இருந்து செவ்வாயும் உங்கள் கடக ராசியை பார்க்குறார். 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ இந்த கடகத்திற்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான் இதை சொல்ல முடியும். அது இந்த வாரத்தோடு நிவர்த்தி ஆகின்றது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த கடக ராசியில் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை அந்த செவ்வாய் ஏற்படுத்துவார். எதிரிகளை ஒழித்து கட்டிவிட்டு உங்களை சுதந்திர மனிதனாக உங்களை உலா வருவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா சூரியனோடு இணைந்திருக்கின்றார். சூரியன் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரங்களை இயக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை. நிச்சயமாக அரசு பகையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவங்ககிட்ட இருந்து பிரச்சனைகளுக்குரிய விஷயங்கள்லேருந்து வெளியில் வரலாம். சரிங்களா? வழக்குகள் நமக்கு சாதகமாக தீர்ப்பாக மாறிடும். அதேபோல் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் 100% பக்கபலமாக இருப்பார்கள். ஏன்னா 11 குடையவன் மற்றும் 3 குடையவன் வழங்கக்கூடிய 2 கிரகமே லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ முழுமையான ஆதரவு உங்களுடைய உடன் பிறந்தவர்கிட்டருந்து கிடைக்கிது, பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களே ஒழிய உங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடிய வகையில் இருக்க மாட்டாங்க. அப்பா மட்டும்தான் அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் உடனே பதில் சொல்ல மாட்டார், உடனே உங்கள் கேட்டதை தரமாட்டார். அப்போ கொஞ்சம் டிலே ஆகி கொடுத்துருவார். அதுக்காக நீங்கள் உங்கள் மேலே கோபமாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கோரிக்கைகள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ அப்பாக்கிட்டையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலசாமியை கொஞ்சம் நல்லா வழிபாடு செய்யணும். தெய்வம் நம்ம மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு நம்ம வீட்டில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அதுக்கு டென்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம போய் கேட்கும்போது நம்மளை கண்டுக்கிடாது. பார்க்கலாம், இரு, உனக்கு என்ன அவசரம், அதுதான் முக்கியம்ட்டு வேறு விஷயங்களை பற்றி யோசிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக இருந்த காரியங்களை நீங்கள் சாதிப்பது நல்லதுன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு தொழிலுக்காக நீ கொஞ்சம் அதிக அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சில பேருக்கு வெளிநாடுகள் கூட செல்வதற்கான வாய்ப்புகளும் முழுமையாக இருக்கின்றது. சரிங்களா? பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நமது கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7. பயன்படுத்துங்கள். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது இது இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சூரியன். சூரியன் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த வகையில் பலன் தருகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்பொழுது 5ஆம் இடமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசிநாதன் தொழிற்ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். இது ஏற்கனவே நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு வர வேண்டிய வருமானத்தை இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகின்றார். சரிங்களா? நம்ம எவ்வளோ தான் கடுமையாக உழைச்சாலும் அதுக்குரிய பலன், அதுக்குரிய வருமானங்கள் சில நேரங்கள் தடைப்பட்டு நிற்கும். அந்த வருமானத்தை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து சூரியன் என்ற நமது தலைமை கிரகம் ராசிநாதனானவர் இப்பொழுது தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகின்றார். கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே இருப்பார். மார்கழி மாதம் முழுவதும். இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானம் தான் சிம்ம ராசிக்கு யோகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் இருந்தது அது ஆரம்பிக்குது. சரிங்களா? ரெண்டாவது 12ஆம் இடத்துல உச்சமடைந்து ஒரே ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவானும் இப்பொழுது இந்த வாரத்தில்
உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போக போகிறார். சரிங்களா? அப்போ 2 விஷயம் இந்த வாரத்தில் நடக்க போகுது. 100% இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். சரிங்களா? தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது யார்கிட்டயா உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டங்கள் வரப்போகின்றது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தெய்வத்தை கைவிடக்கூடாதுன்னு தெய்வ நம்பிக்கையோட பெரிய மனித ஆசீர்வாதத்தோட இனிமேல் வரக்கூடிய நாட்களை நீங்கள் கடக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகத்தோடு நீங்கள் வாழ்க்கையை கடக்க போகிறீங்க. ஏன்னா 9 குடையவனாக விளங்கக்கூடிய செவ்வாயோடு சூரியன் இணைந்திருக்கின்றார். அப்போ குலதெய்வத்திற்கு அதிபதி தந்தைக்குரிய கிரகமானவர் உங்கள் ராசிநாதோடு இணைந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு விலையை செய்ய போகிறீங்கன்னா குலசாமியை வேண்டிக்கிட்டு ஒரு 11 ரூபாயை காணிக்க வச்சுட்டு நீங்கள் அதை செய்யுங்க. 1 லட்ச ரூபா வருமானம் கூட தந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ தெய்வ பலம் அதிகமாயிருச்சு. சரிங்களா? நீங்கள் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களை முகத்தில் ஒரு கண்டிப்பான ஒரு ஒளிவட்டம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பெருமை மிக்கவராக பார்ப்பாங்களே ஒழிய ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்கள் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். சென்ற இடங்களிலும் உங்களுக்கு சிறப்பும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள், இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த அரசியல் காலகட்டங்கள், சரிங்களா? இப்போ எலெக்ஷன் நேரம்ன்றனால இந்த அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு பெருமை மிக்கவராக நீங்கள் மாறுவீங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உள்ளவராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் நமக்கு கணிகின்ற பொழுதே நாம் பறித்து உண்டு கொள்ள வேண்டும். காற்றடிக்கும் பொழுதே தொற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சிம்ம ராசிக்கு யோகமான வாரம். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் யோகமான வாரம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 2வது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி ஆட்சி பலம் அடைந்த சிம்மராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு அவரும் தயாராக இருக்கார். யார்? நண்பர்கள் மற்றும் உறவுகள் மற்றும் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்கள் மீது ரொம்ப பற்று பாசத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்த காலதாமதம் செய்யக்கூடாது. 8குடையவன் குரு வக்ரம் அடைந்து 12ல் இருந்து உங்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கியத்திற்காக வயசானவங்களுக்கு ரொம்ப செலவுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. மனசெலவில் கொஞ்சம் சோர்வுகளையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. நிம்மதியில்லா தூக்கம் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. அந்த மருத்துவ செலவுகள் குறையும். வந்த நோய் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாம் மாறப்போகுது. அதனால் அனைத்தும் நன்மையாக முடியும் என்பதை கூறி இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு கோரிக்கொள்கின்றேன். சிம்மராசிக்கு இந்த வாரத்திலே உள்ள ஒரு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனுடைய எண் 1 ரொம்ப ரொம்ப யோகமானதாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வது இது இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். கன்னிராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கின்றார். அங்கேருந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். திரிகோணஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தனஸ்தான அதிபதி இணைந்திருக்கின்றார். இந்த 2 கிரகம் சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. சுக்கிரன் இந்த வாரத்தில் சனி ஞாயிறுக்கு செவ்வாயோடு இணையப் போகிறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2 குடை தனஸ்தானாதிபதி 12 குடையவனோடும் இணைகின்றார். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 3 குடையவனோடும் இணைகின்றார். செவ்வாய் என்பது ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ உங்களுக்கு வருமானங்களில் எந்த விதமான குறையோ தடையோ இருக்காது. உங்களுக்கு அதிகமான சில செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா 12 குடையோட சேரா இல்லையா, 8 12 குடையோட சேரும்போது வாக்குஸ்தானாதிபதி நமக்கு கையிருப்புகளை காலி செய்யும்.
அதே மாதிரி யாருக்காவது உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் கையில் இருக்கிறத காலி பண்ணிடுவோம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு கொடுக்காம இருக்க முடியாது, கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு குறைவாக கொடுங்க, இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க, ஆனால் குறைவாக கொடுங்க. முழுமையாக நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தினாலும் கூட அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை நம்மளுக்கு நல்லதாக வராது. இவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கு தரமாட்டேங்கிறான் தான் சொல்லுவாங்க ஒழிய, நம்ம 10 ரூபா கேட்டோம் 8 ரூபா தான் தரேன், ஒரு 10க்கு 15 கூட வச்சுக்க அப்போ தாப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறானே, கொடுத்ததே பெருசு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் 2 ரூபா கொடுத்தாலும் 10க்கு 2 ரூபா கொடுத்தாலும் இதே கெட்ட பேர் தான், 10 ரூபாயே கொடுத்தாலும் இதே கெட்ட பேர் தான். அதனால் நீங்கள் கொடுத்துட்டு குறைவாக கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அந்த காசு போனால் போதும் விட்டுறலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கிறனால நீங்கள் இருப்புகளை காலி செய்யாமல் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றேன். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சில நேரங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கவனம் தேவை. தாய் வழி உறவுகள் நமக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த தாய்க்குரிய கிரகமான குரு பகவான் இப்பொழுது வக்கரகதியிலேயே மீண்டும் இந்த வாரத்தினுடைய கடைசியில் தொழிற்சானத்துக்கு போகிறாங்க. அப்போ நமக்கு 10ல் போய் குரு உட்கார்ந்தாலே நமக்கு எப்பயுமே தொழிலில் ஒரு சின்ன தடைகள் ஏற்படும். ஏதாவது ஒருத்தர் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவாங்க. ஆனால் குரு வக்கரமாக இருக்கிறனால தொழிலுக்கு இதுவரையும் இடைஞ்சல் செஞ்சவங்கள காணமாக்கிடுவார். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப அவசர கதியில் ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு உட்கார வச்சுட்டு கூட வேடிக்கை பார்த்துருவாங்க. அதனால் ரொம்ப கவனம், சரிங்களா? ஏன்னா புதனுக்கு குரு எப்பயுமே ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக விளங்காது. அதனால் குருவினுடைய தாக்கம் இப்போ தொழிற்சானத்தை அடைய இருக்கின்றது நமக்கு. ஏன்னா குரு இப்போ கடக வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நன்மை. 6ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் கன்னிக்கு சில வருமான தடைகள், வேலையில் சில தொந்தரவுகள், போட்டிகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் டென்ஷனில் முன்கோபத்தில் அவங்கள அணுகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 6 எதிரி ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். தம்பி இதை கட் பண்ணியிருப்பான். உங்கள் ராசிக்கு 6 விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் இப்போ உங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனையெல்லாம் அடைச்சி உங்களுக்கு இப்போ ஒரு சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால் கவலைப்பட வேண்டாம். சில நேரங்கள் கடன் வாங்கி கூட நீங்கள் சில காரியங்கள் செய்வதனாலும் தைரியமாக செய்யலாம். நமக்கு மீண்டும் அதை அடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுக்குது. கவலை வேண்டாம். அதே மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்கும்போதும் விற்கும்போதும் அவசரகதி கூடாது, நிதானம் தேவை. 7 விளங்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. சரியா? அப்போ மனைவிக்கு அல்லது கணவனுக்குரிய கிரகம் இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ எப்படின்னு கேட்டாக்கா 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் போய் உட்காந்து தொழிலை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி பார்க்குறாங்க. அங்கேருந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்போ தொழில் சார்ந்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை தொழில் இருக்குன்னு சொன்னாக்கா அதை சரி பண்ணி நம்மளுக்கு வருமானமாக அதை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் சில வேலையை செய்திருவாங்க. அல்லது அவங்களே சில நேரங்களில் தொழிலில் பிரச்சனையாக உருவாகிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி வழி நடத்தக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். ஏன்னா நாம தான் இப்போ வலிமையாக இருக்கிறோம், அவங்க கொஞ்சம் வலிமை குன்றி இருக்கிறாங்க. சரிங்களா? அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிலருக்கு இந்த திருமணங்கள் தடைகள் ஏற்படலாம். சிலருக்கு இந்த காதல் திருமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆகலாம். அதே நேரத்தில் நிச்சயம் பண்ண பெண்ணும் கொஞ்சம் ஆணும் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் நாள் கழித்து கல்யாணம் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டைம் கொஞ்சம் சரியில்லாதனால தான் அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையாக காப்பது நல்லது. அவசரப்பட்டு வேணாம்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் வேறு உங்களுக்கு வாழ்க்கை அமைவதில் டிலே ஆயிரும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? தந்தை வழி உறவுகள் முழுமையான ஆதரவு தர்றாங்க. சரியா? தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்கே போய் உட்கார்ந்தாலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சகோதரி முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா விஷயத்திற்கும் சகோதரியில் ஆதரவு முழுமையாக இருக்குது. பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் எண் செவ்வாயுடைய எண் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அவர் தான் தொழிற்சானத்தையும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்துங்கள். வணக்கம்.
நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து 8ஆம் இடமான அவருடைய ஆட்சி வீடை பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீண்ட நாள் இழுவை பணங்கள்லாம் வந்து சேர்ந்துடும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்களும் ரொம்ப வலிமையானவராக இந்த வாரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள் சனி ஞாயிறுக்கு வந்து சுக்கிரன் வந்து செவ்வாயோடும் சூரியனோடும் இணைய போயிட்டார். பொதுவாக சுக்கிரன் வந்து சூரியன் செவ்வாயோட இணைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி ஹெல்த் வந்துடும். ரொம்ப ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஒரு நோய் நொடியில் இருந்தால் கூட எந்த கைப்பிடியும் இல்லாமல் எந்திரிச்சு நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் வந்துடும். ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கைக்கு எட்டாத தூரம் இல்லை, எட்டிய தூரமாக இருக்கும். 10 பேர் வந்தாலும் 2 கையில் தூக்கிட்டு நகண்டு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வலிமை உங்களுக்கு கடுமையானதாக இருக்கும். சரிங்களா? தூக்க முடியாத பாரத்தை கூட எளிமையாக தூக்கி நீங்கள் வீசக்கூடிய வகையில் உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்புகள் பலப்படும். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து அமைந்து விட்டால் அங்கே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொடர்புகள் ஏற்பட்டுரும். இப்போ வந்து துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு 7 குடையவன் செவ்வாய். சரியா? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா கலத்திரக்காரகனாகவும் வர்றாரு, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமாகவும் வர்றாங்க. அவர் வந்து 8 குடையவனோடு இணைகின்றார். 8 குடையவனோடு இணைந்து சுக்கிரன் செவ்வாயும் சேர்ந்தால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், தாம்பத்திய விஷயங்கள் அதிக நாட்டம் கொடுக்கும். யாராவது ஒரு புதிய மனிதர்களோடு உறவு ஆடுவதற்கும் உங்களுக்கு மனது அலைவாயும். அது மாதிரியான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக பலருக்கு அமையும். இது திருமணம் ஆனவர்களுக்கு தான் ரொம்ப நடக்கும். அப்போ தான் அந்த புதிய உறவுகளை நாம் போய் சந்திக்கிறோம், அப்படி அவங்களோட போய் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறோம்ன்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலைகளுக்கு மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். அதற்கு இந்த வாரம் ஒரு ஆரம்ப கட்டத்தை தந்திருக்கின்றது. அதனால் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கின்ற வரையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். மறுபடியும் அவங்க 2 பேரும் வெளியில் போகிற வரைக்கும் புதிய உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் அதிகமாக நான் சொல்கிறது இந்த காவல் பணியில் இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இது மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். இப்போ சந்தோஷமாக தெரியும், ஆனால் அது பின்னாளில் பிரச்சனையாக மாறும் என்பதனால முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொட்டது இப்பொழுது தொடுவது உங்களை ஆயுளுக்கும் விடாது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை வச்சு சுமக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொட்டுக்கலாம். அதனால் இந்த வாரம் என்பது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே சகோதரிகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் இருக்கிறாங்க. இந்த வார இறுதி நாட்களுக்கு பின்னாடி நிச்சயமாக பல வகையில் உதவி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? மூத்த சகோதரிகளும் முழுமையான பலன் தரக்கூடிய வகையில் என்ன கட்டாலும் கொடுக்குற அளவில் தான் இருக்கிறாங்க. தாய் மற்றும் தந்தை உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினச்சி ஏதாவது ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடக்கூடாது. சரிங்களா? முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறதுல கவனம் தேவை. ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசர புத்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே சனி உச்சமாகக்கூடிய இடம். சனி வந்து மந்த கிரகம் என்று பெயர் வாங்கினா நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஆனால் இங்கே உச்சப்பலம் அடைகிறார். உச்சப்பலம் அடையும் போது என்ன செய்வான்னு சொன்னால், இந்த துலாம் ராசிக்கு உச்சமாகக்கூடிய கிரகம் சனி, அவர் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். டபக்குன்னு என்ன செய்வீங்க, என்னப்பா விஷயம், என்ன பிரச்சனை, நான் தரேன் விடு அப்படின்னு சொல்லிடுவீங்க. உத்தரவாதம் கொடுத்துருவீங்க, கையில் இருக்கிறதையும் கொடுத்துருவீங்க. ஏன்னா தனஸ்தானத்துக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருவீங்கன்ற மாதிரி ஆயிரும். அப்போ நாம் அவசரப்பட்டு கொடுத்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அது திரும்ப வராது. சரியா? அப்போ உங்களுக்கு நிச்சயமாக
நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது. அனைத்தும் சாதகம்தான், ஆனால் நாம கவனமாக இல்லைன்னா அது மைனஸாக மாறிடும் சொல்லி இந்த துலாம் ராசி சார்ந்த அனுபவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் தனஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய எண் 9 நல்லா இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதால் அவரும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ 8 மற்றும் 9 இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. 89, 98 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். விருச்சிக ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் மிகுந்த பலத்தோடு அருமையான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசி வீட்டிலும் அருமையான கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்குது, சுப கிரகங்கள். உங்கள் ராசி வீட்டில் இந்த சூரியன் 10 குடையவன் தொழிற்சானாதிபதி இந்த வாரத்தின் முதல் நாள் மட்டும் அங்கே இருக்கிறாரு. மற்ற நாட்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் சேர போகிறார். உங்கள் வாக்குஸ்தானத்தில் போய் தனஸ்தானத்தில் சேர போகிறார். அப்போ நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அந்த உழைப்புக்குரிய பயன் இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? உழைப்பிற்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எண்ணமும் சிந்தனையும் லாபத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி எண்ணமும் சிந்தனையும் தொழிலை பற்றியான ஒரு பேச்சு. இதெல்லாம் எப்படி தொழிலை டெவலப் பண்ணலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம், எப்படி நாம் ஒரு கன்சல்ட் பண்ணி இந்த டெவலப் பண்ணுறது இந்த பிஸ்னஸை, இப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் நமக்கு இதை விட பெட்டராக வேறு இடத்துக்கு போனால் இன்னும் நம்மளுக்கு சிறப்பான செலவில் கிடைக்கும், வருமானம் கூட கிடைக்கும்ன்ற மாதிரியான சிந்தனையில் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் உங்களுடைய சிறப்பான புத்திசாலித்தனமான யோசனைகளினால் நீங்கள் அதிகமாக ஜெயிக்க போகிறீங்க இந்த வாரத்தில். அதனால் தனசானம் மற்றும் உங்கள் ராசி வீடு எல்லாமே வலிமை அடைவதனால தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெற்றி உங்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகின்றது. அனைத்து உறவுகளும், நண்பர்கள் மற்றும் தாய் தந்தை உறவுகள் மற்றும் சகோதர சகோதரிகள், சுற்றம் உற்றார் அனைத்தும் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகுந்த சாதகமாக இருக்காங்க. குலசாமி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிது. சரியா? அப்போ 12 குடையவன் சுக்கரன் வந்து விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் 7 குடையவனாகவும் வர்றாரு. அப்போ மனைவி கணவன்கிட்டருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கலாம், பரிமாறிக்கொள்ளலாம். தாம்பத்திய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் இந்த வாரத்தில் கடைசி ரஜினி ஞாயிறு தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் 2 பேருக்குமான ஒரு இடைவெளி கொஞ்சம் கூடும். ஆனால் வந்து பிரிவில் நிறைய உதவிகள் மட்டும் நிறையா கிடைக்கும். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்காமல் சில நேரங்கள் நடப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. இந்த வாரம் அனைத்தும் பாசிபிள், அனைத்தும் உங்களுக்கு யோகமானதாக அமைந்து விட்டது. அதனால் இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு 9 குடையன் வந்து முதல் 2 நாட்கள் மட்டும் இருக்கிறதுனால தந்தைக்குரிய கிரகம் நமக்கு விரயத்தை தர்றாங்க. சரிங்களா? குலசாமி வந்து 2 நாள் மட்டும் கண்டுக்கிறாமல் இருப்பார். அதுக்கப்புறம் முழுமையான ஆதரவு தர்றாங்க. சரிங்களா? உங்கள் ராசியில் வந்து 9 குடையவன் வந்து நீசபலம் அடைந்தாலும் உங்களுக்கு ராசி வீட்டில் தான் பல கிரகங்கள் அமைந்து அவரோடு அணைத்துக் கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலைக்கும் இடர்பாடுகளுக்கும் இங்கே இடமே இல்லை. சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது மிகுந்த மன வலிமையும் தைரியம் தன்னம்பிக்கையும் தந்து உங்களை வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு படியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலாம். இப்படி நிறைய வாய்ப்புகள். சரிங்களா? நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது
புதனுடைய எண் 5. கடந்த வாரத்திலும் நாம் அதை தான் பயன்படுத்தியிருப்போம். அதையே நீங்கள் திரும்பவும் பயன்படுத்தி கொள்ளலாம். 6ஆம் எண்ணும் உங்களுக்கு யோகமானதாகத்தான் இருக்கின்றது, பயன்படுத்தலாம். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் இப்பொழுது கடந்த வாரத்தை போன்றே ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே 12 குடையவன் செவ்வாயும் மற்றும் 5 குடையவனாக வழங்கக்கூடிய செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 9 குடையவன் சூரியன் வந்து இந்த வாரத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு வரப்போகிறாங்க. அப்போ பல மாற்றங்கள் நடக்கப் போகுது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த வாரம் இறுதி நாளில், அதாவது 21ஆம் தேதி தமிழுக்கு 6ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வக்ரகதியிலே போய் பயிற்சியாக உட்கார போகிறார். அங்கேருந்து உங்கள் ராசியை விட பார்க்க போகிறார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னாக்க, ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு மிதுன ராசியிலேருந்து உட்கார்ந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டிருந்தால், அவசர கதியிலேயே உடனடியாக செய்து கொடுத்து விட்டு உங்களை நிம்மதிப்படுத்தி விடுவார், தீர்ப்பு எழுதி விடுவார். இப்போ இந்த மிதுன ராசியில் குரு வந்து உட்கார்ந்துருக்கிற வரையிலும் உங்களுக்கு நன்மை தான் நடந்தே ஆகணுன்றது விதி அமைப்பு. சரிங்களா? அப்போ மிதுன ராசியில் அமர்ந்த குரு வக்ரமாகின்ற வரையில் உங்களுக்கு கடகத்துக்கு வந்து உட்காருகின்ற வரையில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யாமல் விட்டிருந்தால், நிச்சயமாக இந்த வக்ரம் நிவர்த்தி அடைவதற்குள்ளாகவே உங்களை பெரிய அளவிலே உயரத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து விடுவார். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியலையே, நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலையேங்கிற உணர்வு இனிமேல் தான் வரும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சுப கிரகம், அனைவருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய கிரகம், தன்னுடைய சுயநலமற்று நடக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் அது தன் சுயநலத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. தன்னுடைய வீட்டை நேரடியாக பார்க்க போகின்றது, வக்கரகதியிலே அமர்ந்து பார்க்க போகின்றது. அப்பொழுது 100% உங்களுக்கான ஒரு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நழுவ விடக்கூடாது. இந்த வார கடைசியிலிருந்து அடுத்த வரக்கூடிய வாரங்களில், அடுத்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை அந்த யோகங்கள் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால யாரும் உங்கள் கிட்டேயே வர முடியாது. அவ்வளோ வலிமையான ஒரு நபராக நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அனுசரணையாக குருவும் உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். தகப்பனுக்குரிய கிரகம் என்ன வேணாலும் உனக்கு செய்கிறப்பா, தைரியமாக நீ செயல்படுப்பான்னு சொல்லி ஆதரவுக்காரம் ஈட்டக்கூடிய வகையில் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வர்றாங்க. குலசாமி உங்கள் வீட்டிலேயே வந்து உட்காரப்போகுது, உங்கள் மனசுக்குள்ளே உட்காரப்போகுது, உங்கள் தோளில் உட்கார்ந்து உங்களை வழிநடத்த போகின்றது. குலசாமியை முழு ஆதரவு தந்து உங்களை அருள்பாலிக்க காத்திருக்கின்றார். அதனால் இனிமேல் எல்லாமே நன்மையாக இருக்க போகின்றது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் நமக்கு வந்து செலவு 1க்கு 2 மடங்காக வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே குரு வக்கரமாக இருக்கிறதுனாலையும், நமக்கு லாபஸ்தானாதிபதி விரயத்தில் உட்கார்ந்ததுனாலையும் கடந்த வாரங்களில் நமக்கு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வாரத்துலையும் இருக்குது அது. ஆனால் வரக்கூடிய சனி ஞாயிறுக்கு அப்புறம் உங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அமைய போகின்றது. அந்த சேர்க்கைக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கப் போகின்றது. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரியனோடு சுக்கிரன் இணைந்தாலே உங்களை பிடிக்க முடியாது. ரொம்ப வசியமிக்கவர்களாக இருப்பீங்க. யாரும் உங்களை எளிதாக ஈர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பீங்க. செவ்வாயோடு சேர்ந்து விட்டால், செவ்வாயும் சேர்றதுனால இன்னும் ரொம்ப
வலிமை மிக்கவராக நீங்கள் மாறப்போகின்றீர்கள். பார்த்த கணத்திலேயே உங்களை அடுத்தவர்கள் ஈர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும், தோற்றம் இருக்கும், பேச்சும் இருக்கும், செயலும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை, யாரை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து பேசாதப்போ போய்கிட்டே இருந்து சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்துவமான விஷயங்கள் அதிகப்படப் போகின்றது. உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு கண்டவுடன் ஒளிந்து மறையப் போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த வாரத்திலே இருந்து நடக்கப் போகின்றது. அந்த வாரம் என்பது நம்ம தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான வாரம். இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வழிநடத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். மூத்தவர்கள் மூலியமாக நிறைய செலவினங்களை சந்தித்தீர்கள். இந்த வாரத்தில் சனி ஞாயிற்கு அப்புறம் அவங்ககிட்ட வருமானத்தை பார்க்க போகிறீங்க. இது மாதிரி இருக்குது. தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் முழுமையான ஆதரவு கரம் ஈட்டக்கூடிய வகையில் இப்போ வந்துட்டாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம். தாயாரோட உடல் ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 6ஆம் தேதிக்கு பின்னாடி மன்னிக்கணும், தமிழுக்கு 6ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 21ஆம் தேதிக்கு பின்னாடி இன்னும் சிறப்பானதாக மாறும். அவங்க சொத்து கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் மேலே கண்டுக்கிறாமல் இருந்தவங்க இப்போ உங்களை பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை கவனிக்க போகிறாங்க. சரிங்களா? அதனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களது இல்லற துணை, கணவன் மனைவிக்குரிய கிரகமான புதன் மற்றும் நண்பர்களுக்குரிய கிரகம் 12ஆம் இடத்திலேயே நீடித்து கொண்டு இருக்கின்றது. எதிரி ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ என்ன சொன்னால் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் மாறிடுவாங்க. சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது நமக்கு ரொம்ப சுமூகமாக இருப்பதால் வெற்றியை மட்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரம் தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்க போனோம்னு சொன்னாக்கா, நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து இப்பொழுது உச்சபலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற குருவினுடைய எண்ணு கூட நம்மளுக்கு அதிர்ஷ்ட எண் தான். ஏன்னா அதெல்லாம் திடீர் யோகத்தை தரக்கூடியது. ஒரு லாட்டரி ஷீட் எடுக்கிறீங்களா, திடீர் நம்மளை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிட்டு போயிடும். அந்த 3ஆம் எண்ணை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு இப்பொழுது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்ற சூரியன் வந்து இப்போ நமக்கு ரொம்ப சாதகத்தை தந்துக்கிட்டு இருக்காரு. குலசாமிக்கு அதிபதி, அவருடைய எண்ணை நீங்கள் பயன்படுத்துங்க. கேதுனுடைய சாரத்தில் இருக்கிறாரு. கேது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் அந்த சூரியனினுடைய எண்ணை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். 1 மற்றும் 3 உங்களுக்கு யோகமாக இருக்குது. 13 மற்றும் 31 நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பயன் கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உதவியும் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தை போன்ற இந்த வாரத்திலும் உங்கள் ராசிநாதம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு இணைந்து உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு வக்கரபலம் அடைந்து உச்சபலம் அடைந்து பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் இந்த வாரத்தின் இறுதி நாளான உங்களுக்கு 21ஆம் தேதி, தமிழுக்கு 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு மிதுன ராசிக்கு செல்கிறார். அப்போ 12 குடையவன் மிதுன ராசிக்கு சென்று 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே வேளையிலே 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனையும் பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தில் இறுதி நாட்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மகர ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வந்த 8 குடையவன் சூரியன் இப்பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து மறைய இருக்கின்றார். அதாவது 8 குடையவன் 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு யோகம். சரிங்களா? 8 குடையவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் ஒரு யோகம். ஆனால் அதில் பாதி நன்மை இருக்குது, பாதி தீமை இருக்கிறது.
இந்த 8 கூடையவன் 12ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது முழுமையான ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அங்கே லாபஸ்தானாதிபதி சூரியனும் மற்றும் செவ்வாயும் அங்கே அமைந்திருக்கின்றார்கள். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 4 கூடையவன், அவரும் வந்து விரயஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அலைச்சல் இருக்கும், அதே நேரத்தில் செலவினங்களும் அதிகரிக்கும். சரிங்களா? கையிருப்பு தங்காது. எவ்வளோ காசு வந்தாலும் உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏன்னாக்கா அந்த 12 கூடையவனுடைய பார்வையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு விழப்போகுது. 12ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது. 3 கிரகங்களுடைய சூழ்ச்சியினால் வலிமை அடையப் போகின்றது. அதனால் உங்களுக்கு வெளித்தொடர்புகள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 8 கூடையவன் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுழற்சியில் அமர்கின்ற பொழுது எதிர்பாராத வகையிலே சில நல்ல காரியங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகின்றீர்கள். நிச்சயமாக அது ஒரு பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்க போகின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நிறைய பேருக்கு வழக்குகள் நமக்கு சாதகமாக சில தீர்ப்புகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சையில் செய்ய வேண்டும் என்றவருக்கு கூட இப்பொழுது தேவையில்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய வகையில் சில அதான் சொல்கிறேன், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிழைக்க முடியாத மனிதர் கூட பிழைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைகின்றது. நிச்சயமாக அது நடக்கும். அதுவே தொழில் சார்ந்து 10 கூடையவன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு. சனி ஞாயிறப்ப அவரும் வந்து 12ஆம் இடத்துல உட்கார போகிறார். அப்போ வெளியூர் வெளிநாடுகளில் வாழ்கின்ற நமது உறவுகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது அன்பு உறவுகளுக்கு இன்னும் சிறப்பான யோகங்கள் அமைந்திருக்கின்றது. சனியுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கின்றது. லாபஸ்தான அதிபதி நம்மளுக்கு 12ல் வந்து உட்கார்றாரு. 12ஆம் இடம் வலிமை அடைஞ்சிட்டாலே பிறந்த மண்ணில் வாழ்கின்றவர்களை விட பிறந்த மண்ணை விட்டு பிழைப்பதற்காக வெளியூர் சென்றவர்கள், அங்கேயே நாம் குடித்தனம் நடத்தி பல ஆண்டுகளாக வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் அது யோகமாக மாறிவிடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இனிமேல் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சில காரியங்கள் நடக்கப் போகின்றது. நடைபெற முடியாத ஒரு சில காரியங்களோடு நடக்கும். அதே நேரத்தில் 4 கூடையவன் என்று சொல்லக்கூடிய வகையிலே மகர ராசிக்கு செவ்வாய் தான் அந்த பூர்வீக மண்ணுக்குரிய கிரகம். அவரும் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. நாம் இங்கே இருந்து சாதிக்கிறத விட வெளியில் போனால் சாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும். அல்லது நீங்கள் கண்டிப்பானபடியாக ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எங்கே ஒரு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும். அது நன்மையானதாக நமக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதன் மூலியமாக பெரிய தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கிட்டப் போகின்றது. ஏன்னா தனசானாதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்கள் சனி ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். சரிங்களா? அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயமாக வரவு தான் இருக்கும். செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? செலவு குறைவு தான், வரவு அதிகம். இந்த மாதிரியான அமைப்பு இந்த வாரத்தில் வந்து அமைந்து விட்டது. உடல் ஆரோக்கிய கேடுகளை தந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கேது பகவான் 8லே வந்து நமக்கு அமர்ந்து மன கஷ்டங்களையும் சில தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக குருவினுடைய அனுக்கிரக பார்வை இந்த வாரத்தை இறுதியிலிருந்து விழப்போகின்றது அல்லவா? இனிமேல் உங்களுக்கு ஒரு சிறப்பானதாகவும் மாறும். குரு வக்கரகதியில் பார்த்தாலும் கூட நமக்கு ஒரு வகையில் யோகம்தான். அவசர கதியிலே சில நல்ல காரியங்களையும் கூட செய்துவிட்டு செல்லக்கூடிய வகையிலே நமக்கு அமையப் போகின்றது. அதனால் இந்த வாரம் என்பது அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கப் போகின்றது. தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சில நேரங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் 100% உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஒரு நல்ல நிலையிலே உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குலசாமிக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் வெற்றியானதாக மாறும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் ஒரு செலவினைகளை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு ஒரு பயனற்றவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். அவங்க உடல் ஆரோக்கியத்தில் அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் நிலுவையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இளைய சகோதர சகோதரிகள்கிட்டருந்து கொஞ்சம் நம்ம வாங்கிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 கூடையவன் சந்திரன் நமக்கு சுழற்சியிலே நமக்கு சாதகமாக செயல்பட்டாலும் 7ஆம் இடத்தில் இருந்த குரு வக்கர குரு இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு செல்வதால் 7ஆம் இடம்
சுத்தமாக மாறுகின்றது. 7ஆம் இடமே சுத்தமாக மாறினாலே நமக்கு பல வகையிலே நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் என்பது இந்த மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு எதிர்பாராத வகையிலே சில மாற்றங்களை நீங்கள் காணலாம். புதிய உறவுகள் தூரத்தில் இருந்து உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைகின்றது. அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவுகளுக்கு முக்கியத்துவம், நீங்கள் சின்ன சின்ன செலவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுவும் நன்மையாக வரவாக மாறும். தைரியமாக செயல்படலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 8 மற்றும் 4 கடந்த வாரத்தில் நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த வாரமும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதில் தவறில்லை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக இருக்க மேற்கூறியவைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு நல்ல நிலையிலே உங்கள் ராசியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது ஒரு வலிமையை தந்து கொண்டிருக்கின்றார். தொழிலை ரொம்ப சிறப்பாக நடத்தி தொழில் செய்கின்ற இடங்களிலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்து உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த வார இறுதி நாளிலே, கடைசி நாளிலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் மற்றும் தனஸ்தானாதிபதி, ஒரு முக்கியமான கிரகம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இந்த வாரத்தினுடைய இறுதி நாளிலே பயிற்சியாகி அங்கிருந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார், சொந்த வீடை பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் சுபமாக முடிவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கும்பராசிக்கு இருக்குது. அதனால் தடைபடாமல் காரியங்கள் நடக்கும். அதனால் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் தீரப்போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்ற கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகப் போகின்றது. எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய வகையிலே கிரகங்கள் இப்பொழுது அமைந்திருக்கின்றன. இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால், ராசிக்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து 2வது நாள் உட்கார போகிறார். செவ்வாய்க்கிழமை லாபஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார். அப்போ மனைவிக்குரிய கிரகம் வந்து உங்களுக்கு கணவனுக்குரிய கிரகமானது சப்போர்ட்டாக நிற்க போகுது. என்ன கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வகையில் கையிருப்புகளை கொடுத்து உங்களை தூக்கி உதவி செய்யக்கூடிய வகையில் இப்பொழுது அமையப் போகின்றார்கள். நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் போகின்றது. சொந்த பந்தங்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கப் போகின்றது. இப்படி பல வகையில் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9 குடையவன் சுக்கிரன் இப்போ 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே இருந்து லாபஸ்தானத்துக்கு சனி ஞாயிறில் வந்து உட்கார போகிறார். அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வகையிலே தொழிலில் சிறப்பான ஒரு பெயரும் புகழோடு நீங்கள் அமையப் போகின்ற வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் நீங்கள் முயற்சிகளை கைவிட வேண்டாம், தாராளமாக முயற்சி எடுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் புதிய ஒரு விஷயங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகின்றீர்கள். உங்களது இல்லற துணை உங்களுக்கு முழுமையான சாதகத்தை தரப்போகின்றார்கள். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7 குடையவனுக்கு குருவினுடைய பார்வை விழப்போகின்றது 21ஆம் தேதி முதல். சரிங்களா? அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமானதாக அமையும். தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் முழுமையான ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்கள் மற்றும் சுற்றம் உங்களுக்கு உற்றார்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள்.
இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இப்பொழுது இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாரமாக இது விளங்கப் போகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் கடக்க உங்களுக்கு புதிய விஷயங்கள், புதிய ஒரு ஏதாவது ஒரு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? முதல் நாள் தவிர்த்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான ஒரு மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள், கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள். அதனால் இந்த வாரத்தை பயன்படுத்தி நீங்கள் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் 9ஆம் எண்ணும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. 1ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 எண்ணும் நீங்கள் பயன்படுத்தலாம், தவறில்லை. 3ஐயும் சேர்த்து வைத்து கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 3 எண்ணையும் கூட்டி ஒரு எண் வரும் அல்லவா, அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை பரிசுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். நமது ராசி பலனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு காணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இது வந்து இலவசமாக நாம் சோதிடத்தை கேட்பதும் தவறு, சொல்வதும் தவறு. அப்படி பார்க்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொன்னால், உங்கள்கிட்ட நான் பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்கல, ஒரே ₹1 உங்களுடைய நம்பர்லேருந்து என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பிடுங்க. ₹1 மேலே யாருமே அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பணம் எதிர்பார்த்து நான் இது செய்யலை. ₹1 மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. ₹1 மட்டும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தினால் போதுமானது. காரணம் என்னென்னா, அந்த தோஷம் நிவர்த்தி, அதாவது சொல்லக்கூடிய எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காணிக்கையை வாங்காமல் நாம் யாருக்கும் எந்த உபதேசம் செய்ய சொல்லக்கூடாது என்பது விதி. சரிங்களா? அப்போ ஒரே ₹1 மட்டும் காணிக்கை செலுத்துங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையாக நடக்கும். மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு இப்பொழுது உச்சபலம் அடைந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்தில் அமர்ந்த குரு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே 9ஆம் பார்வையாக ஒரு ராசியையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த பார்வை என்பது இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போக போகிறார். 4ஆம் இடத்து எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு போக போகிறாரு. வக்ரகதியில் போய் அமர்கிறார். அங்கே மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அங்கே வக்ரத்திலே இருப்பார். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்புறம் ஒரு 2 மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து அருள் பாலிப்பார். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வாரத்திலிருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிச்சயமாக இந்த வார இறுதி நாட்களுக்கு பிறகு பல மாற்றங்களை நீங்கள் காணப்போகின்றீர்கள். இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகப் போகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், நீங்கள் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் ஒரு ஆள் வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிருக்கலாம். அது எல்லாமே இந்த வாரத்தோடு முடிய போகின்றது. நிச்சயமாக பல வகையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6 விளங்கக்கூடிய சூரியன் இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கிழமை முதல் வந்து அமரப் போகின்றார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். 1 மாத காலம் அங்கே இருக்க போகின்றார். இப்பொழுது செவ்வாயும் அங்கே 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார். சரிங்களா? அதேமாதிரி ராசிக்கு 8 வந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரத்தினுடைய சனி ஞாயிறு நாட்கள் இறுதி நாட்களில் அந்த சூரியனும் செவ்வாயோடு சேர்ந்து இணைஞ்சு 10ல் உட்கார போகிறாங்க. அப்போ 10ஆம் இடம் வந்து இந்த வாரத்தில் வலிமை அடைகின்றது. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவிக்கரம் ஈட்டுவதற்கு வெளி தொடர்பான ஆட்கள் வந்து நிச்சயமாக உதவி செய்வாங்க. தொழிலில் நீங்கள் இருக்கிற முயற்சி எல்லாமே வந்து ரொம்ப சாதுரியமான முயற்சிகளை எடுத்து வெற்றிகரமாக கொண்டு செலுத்தக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில்கள் அமையப் போகின்றது. அதனால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமானதாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக 4ஆம் இடம் வலிமையடைகின்ற பொழுது, 4 வலிமையடைகின்ற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகிடும். நம்மளுக்கு நினச்சதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி சொத்துக்கள் நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். தாய் வழி சொத்துக்கள் மூலியமாக நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 4 புதன் நம்மளுக்கு 9ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்து நமக்கு அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலியமாக நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. அடுத்து பிள்ளைகள் மூலியமாக நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குதான்னு பார்க்கும்போது, இதுவரை பொதுவாக ஆண்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த இடத்துல குரு வக்கரமாக இருந்தார்.
குரு என்பவர் புத்திர காரகன். குரு தான் புத்திரர்களுக்கு அதிபதி. ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு தடையில்லாமல் அவங்க பிறக்கும். அந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் உச்சத்துக்கு போவாங்க. அப்போ குரு நீசமாக இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ அந்த வீட்டில் குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்கோ அல்லது அந்த குழந்தைகள் ஒரு தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடப்பவர்களாகவோ இல்லாத அளவிற்கோ இருப்பார். ஆனால் இப்போ இந்த குரு வக்கரமாக இருக்கார் பார்த்தீங்களா, இதுவரைக்கும் உங்களுக்கு பிள்ளைகளிடத்தில் இருந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் இனி மறைய போகின்றது. ஏன்னா 5லிருந்து 4க்கு போக போகிறார். இப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக போகின்றது. அப்போ 5க்கு 8ல் சனி இருந்தாலும் கூட 5ஆம் இடம் பால்படாமல் இருந்திருந்தால் நமக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்போ பால்பட்டு இருக்கிற நிலையில் கடைசியாக வரக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சியாகி அங்கே மிதுன ராசிக்கு போன பின்பு பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். என்ன செலவு செய்வாங்க, ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்கே போயிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க மகிழ்ச்சிக்கானதாக இருக்கும், சந்தோஷத்திற்கானதாக இருக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க பிள்ளைகள்னால் நமக்கு செலவு இழுக்கக்கூடிய வேலையை தான் இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போது அவங்களே நிறைய நம்மளுக்கு சம்பாதிச்சும் கொடுப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு சந்திரனுடைய வீடு, ஒரு சுபகிரகத்தினுடைய வீடு. அதனால் பிள்ளைகளை பொறுத்தவரை சில நேரங்களிலே சில தவறான பாதைகளில் சென்றாலும் உடனடியாக புரிந்து கொண்டு அவங்க மீண்டு வருவதற்கு தயாராக இருப்பார்கள். சில பேர் என்னதான் சொன்னால் திருந்த மாட்டானுங்க. அதனால் இப்படி கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் மீனராசியை சேர்ந்தவருடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறு என்று தெரிந்த பின்பு ஒரு நாளும் அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. இது ஆண்களுக்கு பொருந்தும். பெண்களை பொறுத்தவரையும் 9 குடையவன் செவ்வாயாக வருவதால் ரொம்ப பிடிவாத குணம் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப பிடிவாத குணம், முன்கோபம் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் அதில் நேர்மை இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி தான் உங்களுக்கு 9ஆம் வீடு. அப்போ விருச்சிக ராசின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக வரக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% முன்கோபம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும். ஆனால் நேர்மைக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும் விஷயங்கள். அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கட்டாயப்படுத்தும்போது கோவப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு தவறுன்னு புரியுது, நமக்கு சரின்னு படுது, அதுக்காக அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது. தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் லாபத்தை ஈட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. உங்களது இல்லற துணை உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய வகையிலும் நண்பர்களும் உற்றமும் உங்களுக்கு உதவி கூட செய்யக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த மீன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுவது உங்களுக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்குது. 17ஆம் தேதி புதன்கிழமை பகல் 12 மணி வரை மீனராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கவனம் தேவை.